இந்தியாவில் உள்ள பல விமான நிறுவனங்கள் பொதிகள் தொடர்பாக வெவ்வேறு விதிகளை கொண்டுள்ளன. எனவே பயணிகள் கூடுதல் கட்டணங்களை தவிர்க்க கவனமாக இருக்க வேண்டும். கையில் கொண்டு செல்லும் பொதிகள், சரிபார்க்கப்பட்ட பைகளின் அளவு மற்றும் அதிகபட்ச எடை வரம்பு போன்றவற்றை ஒவ்வொரு விமான நிறுவனமும் நிர்ணயிக்கின்றன. ஒரு பை மிக பெரியதாகவோ அல்லது அதிக எடை கொண்டதாகவோ இருந்தால் பயணிகள் அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். எனவே வீட்டிலேயே பைகளை சரிபார்த்து எடையை பார்த்துக் கொள்வது பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்த உதவும். ரியானேர் நிறுவனம் இருக்கைக்கு அடியில் பொருந்தக்கூடிய ஒரு சிறிய பையை இலவசமாக அனுமதிக்கின்றது. இதன் அளவு வரம்பு 40x30x20 சென்டிமீட்டர்கள் ஆகும். பயணிகள் 10 கிலோ வரையான பெரிய கேபின் பையை எடுத்து செல்ல விரும்பினால் அதற்கு கூடுதல் கட்டணத்தை செலுத்த வேண்டும். இதேவேளை ஈசிஜெட் நிறுவனம் 45x36x20 சென்டிமீட்டர்கள் அளவுடைய பையை இருக்கைக்கு அடியில் இலவசமாக எடுத்து செல்ல அனுமதிக்கின்றது. இந்த பை 15 கிலோ வரை எடையுள்ளதாக இருக்கும். பயணிகள் பெரிய கேபின் பைக்கு கூடுதல் பணம் செலுத்தலாம். மேலும் அதிகபட்சமாக 2 கேபின் பைகள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன. அத்துடன் ஜெட்2 நிறுவனம் 10 கிலோ எடையுள்ள கையில் கொண்டு செல்லும் பொதிகளையும் இருக்கைக்கு அடியில் வைத்திருக்கக்கூடிய பையையும் இலவசமாக அனுமதிக்கின்றது. இதில் கொண்டு செல்லக்கூடிய கேபின் பையின் அளவு 56x45x25 சென்டிமீட்டர்கள் ஆகும். தேவைப்பட்டால் பயணிகள் 22 கிலோ எடையுள்ள 3 சரிபார்க்கப்பட்ட பைகளையும் இவற்றோடு சேர்த்து கொண்டு செல்லலாம். இதேவேளை ஏர்லிங்கஸ் நிறுவனம் விமானங்களில் ஒரு சிறிய கட்டணத்தை செலுத்தி 10 கிலோ எடையுள்ள பைகளை கொண்டு செல்ல முடியும். சில வழித்தடங்களில் பயணிகள் அதை இலவசமாக சரிபார்க்கவும் அனுமதிக்கப்படுவார்கள். எந்த நிறுவனத்தின் விமானத்தில் பயணம் செய்தாலும் பயணிகள் கடவுச்சீட்டு மற்றும் மருந்து போன்ற முக்கியமான பொருட்களை எப்போதும் எடுத்து செல்லும் பைகளில் வைத்திருக்க வேண்டும்.